everyone, welcome to Preethi's Indian Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டெலிஷியஸான வெஜிடபிள் மஞ்சூரியன். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு கப் துருகுன கேரட் இதில் போட்டுக்கலாம். ஒரு கப் பொடியா நறுக்குன கேபேஜ் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போல பீன்ஸ் போட்டுருக்கேன். பொடியா நறுக்கி வச்ச கிரீன் கலர் கேப்சிகம், பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் ஆனியன், பொடியா கட் பண்ணி வச்ச மல்லித்தழை போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்கேன். கொஞ்சமா சீரகத்தூள் போட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 ஃபுல் ஸ்பூன் சோள மாவு போட்டுக்கலாம். கூடவே 2 ஃபுல் டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இதுல தண்ணி நம்ம ஆட் பண்ண வேண்டியது இல்லை. ஆல்ரெடி வெஜிடபிள்லயே நம்மளுக்கு தண்ணி இருக்கிறதுனால அப்படியே நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நீங்க இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது இதுல ரொம்ப உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மாவு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கலந்து வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம செய்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்ஸ்டு வெஜிடபிள் பால்ஸ் இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக நான் செய்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் பொரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வானலில் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது அந்த சின்ன சின்ன வெஜிடபிள் பால்ஸை நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா அழகாக ஒரு கோல்டன் ப்ரௌனில் அந்த பால்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த உருண்டைகளை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது நம்ம பொரிச்சு எடுத்த உடனே நம்ம மஞ்சூரியன் கிரேவி செய்ய போகிறோம். இந்த வெஜிடபிள் மஞ்சூரியன் கிரேவி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் செய்துக்கலாம். நீங்கள் ட்ரையாகவும் சாஸியாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செமி கிரேவியாக வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு செமி கிரேவி டைப்பில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் இது எல்லாம் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், நான், சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம சைட் டிஷ் வச்சு சாப்பிட வச்ச இது ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸான ஒரு டிஷ். இது கண்டிப்பாக இது எல்லாரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட எம்மியான ரொம்ப கிறிஸ்பான மிக்ஸ்டு வெஜிடபிள் பால்ஸ் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம எப்படி மஞ்சூரியன் கிரேவி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம சாஸியான மஞ்சூரி கிரேவி செய்யறதுக்கான பொருட்கள்: ஃபைன் சாப் பண்ண பூண்டு, ஒரே ஒரு கிரீன் சில்லி, பொடியை நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, பாக்ஸ் டைப்ல கட் பண்ணி வச்சிருக்க கிரீன் கேப்சிகம், பாக்ஸ் டைப்ல கட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆனியன், அப்புறம் கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி செய்யலாம். இப்போ கிரேவி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வானலில் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க பூண்டு போட்டுக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்சிருக்க இஞ்சி,
இந்த garlic தான் இதுக்கு மெயின் ஃப்ளேவர் இருக்கு. இப்போ நம்ம பாக்ஸ் டைப்ல கட் பண்ணி வச்சிருக்க green capsicum and பாக்ஸ் டைப்ல கட் பண்ணி வச்சிருக்க green onion அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊத்திக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த சாஸ்லேயே நம்மளுக்கு அந்த சால்ட்டி டேஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுருக்கோம். இது நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா இங்கே கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைமில் நான் 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் இந்த மாதிரி கலந்துருக்கேன். இப்போது இந்த கொதிக்கிற டைமில் நம்ம இதை ஊற்றி நம்ம கிளறி விட்டுடலாம். ஏன்னா இதை ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த திக்னஸ் கிடைக்கும். கூடவே வந்துட்டு அந்த கிளாஸி லுக்கும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போது நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் நம்ம பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கூட கொஞ்சம் சாசி டைப்பில் ட்ரையாகவும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிறது செமி கிரேவி டைப் தான் நான் செய்கிறேன்னா. ஸோ நல்லா பாயில் ஆன உடனே திக்னஸ் அந்த கிளாஸினஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி இந்த கிறிஸ்பி வெஜிடபிள் பால்ஸை இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட கிறிஸ்பி பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுட்டோம். இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு சால்ட்டு அந்த சாஸோட டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ யம்மியாக டெலிஷியஸான ஒரு வெஜிடபிள் மஞ்சூரியன் இஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் அடுத்த ஒரு புதிய டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். until then, thank you.